எம்மா எம்மா அந்த ஆளு வெளியே நிற்காருமோ பாவம்மா அவரு. அப்புறம் உங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டே வேணா மாவை வாங்கிக்கேன்னு சொன்னாரு. நான் தான் எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ப்ளீஸ் பே தாபே, இப்போ நீ மட்டும் காசு தரலன்னு வையன் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் பே. யாம இப்படி என்னையே கேவலப்படுத்தியா? ஒரு 50 ரூபா தானே கேட்டேன் தாபே. சரி ஒரு 50 ரூபா இல்லைனாலும் ஒரு 20 ரூபாயாவது தானே, 20 ரூபாய்க்காவது வாங்கிக்கிடியே. உனக்கு இப்போ கோலமாவு வாங்கினா எனக்கு இப்போ ரேஷன் கடை தேடிதான். ரேஷன் கடை தேடி தந்தேன்னா உனக்கு நான் 50 ரூபா தாரேன். இவ எங்கேயாவது கொண்டு வச்சிருவா, அதுக்கு நானா பழி? எனக்கு கோலமாவு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கோலமாவு வேற வாங்குறதுக்கு உள்ளே வந்துட்டோம். பாத்திரத்தை எடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரணும். அந்த ஆள்கிட்ட போய் இனிமேல் வேண்டாம் நீங்கள் போங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவாரோ தெரியலையே. அவர் வேற நம்மளை கேவலமாக திட்ட போறாரு. சரி ரேஷன் கார்டு தானே, கொம்மிட்ட எப்படின்னா தேடி எடுத்து கொடுத்துட்டு கடை கடன்னு காசை வாங்கிட்டு ஓடிடுவோம். எங்கே வச்சிருப்பா இவ ரேஷன் கடை? எப்பயும் பீரோவில் தானே வைப்பா. பீரோவில் வைக்கலன்னா ஃப்ரிட்ஜ் மேலே அடிக்கடி வைப்பா. ஒருவேளை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிருக்கலான்னு பார்த்துட்டு வருவோமா? ஆமாம், அதில் மட்டும் இருந்துச்சு, தப்பிச்சிட்டோம். டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு ஓடிடலாம்.